சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகம், சந்தோஷம், சௌக்கியம், நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர், வாழ்க்கையில் ஒரு முன்னேறுவதற்கான சகல குணங்களும் சகல அபிவிருத்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தவங்க கிட்ட நல்ல கம்யூனிகேஷன், என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் சோசியல் மீடியாவில் போனீங்கனாலும் சரி, அல்ல மேனேஜருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சாலும் சரி, ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுதும் சரி, நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ரொம்ப ஒரு இயல்பான கம்யூனிகேஷன். அது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் இப்போது சில தைரியத்தோட சில கம்யூனிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பெரிய விஷயமாச்சே, சந்தோஷமான விஷயமாச்சே. ஆனால் அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சில நெருக்கடிகளை சம்பாதிப்பீர்கள். இந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வரும், அதை நீங்கள் சமாளிக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க, அதையும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய வரும். அப்போ சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதே நேரத்தில் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கை வைத்துக்கோங்க. நல்லா சாப்பிடணும். ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சில சூடான பாத்திரங்கள் கையை வந்து எடுக்கும் பொழுதோ, இப்போ இல்லத்தரசிகள் முக்கியமாக வீட்டில் கத்தி, அருவாமனை, கத்தி இதெல்லாம் வச்சு வேலை செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கு. அதே நேரத்தில் கிச்சனில் வேலை செய்யும் பொழுது இந்த சூடான பாத்திரங்கள் இல்லாட்டி நெருப்பு கிட்டக்க வேலை செய்யும் பொழுது அது அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீட்டு ஃபர்னஸில் வேலை செய்கிறவங்க, இந்த வெல்டிங்கில் வேலை செய்கிறவங்க, இவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை செய்யும். ஏன்னா கூர்மையான ஆயுதங்கள் மூலமாகவோ நெருப்பின் மூலமாகவோ பிரச்சனைகள் வரும். உங்க எதிராளிகளை கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்க எதிராளிகள் வந்து ரொம்ப உஷாரானவங்க. உங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியணும். ஆனா நீங்க எப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாசத்திலிருந்து நீங்க செய்யற ஒரு தவறுகள், என்னென்ன தவறுகள் செய்வீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய விஷயத்த கம்பேர் பண்ணுவீங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஷர்ட் எடுக்கணும்னா 10 ஷர்ட்டை கம்பேர் பண்றீங்க. இல்லைன்னா ஒரு புடவை எடுக்கணும்னா 20 புடவையை கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையும், ஒரு பேனா வாங்கணும்னா 4-5 பேனாவை கம்பேர் பண்ணி வாங்குறீங்க. கம்பேர் பண்ணலாம், ஒன்று 2 கம்பேர் பண்ணா பரவாயில்ல. நீங்க இருக்கிற 50, 100 கம்பேர் பண்ணீங்கன்னா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம போறோம். திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. திருமண வாய்ப்புகள் வந்தது, அந்த திருமண வாய்ப்புகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொன்னா இல்லை. ஏன் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய கம்பேர் பண்றது, அடுத்தவங்களுடைய விஷயத்தை உள்வாங்கிக்கிறது, இதெல்லாம் தான் இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு பிரச்சனைகளாக வருகிறது. அப்போ நீங்க எதிராளிகள் இடத்தில் பேசும் பொழுது கவனமாக எச்சரிக்கையாக பேசு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல தொழில் ஸ்தானத்தை அபிவிருத்தி பண்ணுவதற்கான சூரிய பகவான், அதே நேரத்துல 2ஆம் இடத்ததிபதியான சுக்கிர பகவானும் 15ஆம் தேதி ஆடி மாசம் பிறந்ததும் 10ஆம் இடத்திற்குள் பிரவேசிக்க போகிறார்கள். இது ஒரு நல்ல வளர்ச்சி. உங்களுடைய தொழில் நன்றாக இருக்கும், தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும், தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும். இத்தனை நாட்களாக இருந்த கஷ்டப்பாடுகள் நீங்கும். அதே நேரத்தில் உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் உங்களை நல்ல வழியில் எடுத்துட்டு போகுதா, கெட்ட வழியில் எடுத்துட்டு போகுதாங்கிறத நீங்க கண்காணிக்க வேண்டும். ஏன்னா நீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வரப்போகுது. அப்போ என்ன நம்ம செய்யற விஷயங்கள் சரியாக தான் செய்யறோமாங்கிறத வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செய்வது உங்களுக்கு நலத்தை கொடுக்கும். அதுல கொஞ்சம் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போதைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை கணவன் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், இல்லை உங்களுடைய கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா உங்கள் கூட்டு தொழிலில் உங்களுடைய பார்ட்னர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாம் கொஞ்சம் சூடாக பேசுவாங்க. அவங்களோட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் வந்து பேசாமையே இருந்தீங்கனாலும் பிரச்சனை தான். அதே நேரத்தில் பேசும் பொழுது கவனம் இல்லாமல் பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால அந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருங்கள். தூக்கம் கெடும், தூக்கமின்மை வரும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்வது, வெளியில போய் தங்குறது, இது போன்ற விஷயங்கள் நடைபெறும். குழந்தைகள்
மிக புத்திசாலித்தனமாக இருப்பார்கள். குழந்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவார்கள். நீங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகளை எல்லாம் விட்டு விடலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசமாவே நீங்க பார்த்துருப்பீங்க, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, நல்ல காலேஜில் நீங்கள் அட்மிஷனுக்காகலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, நல்ல ஸ்கூலில் அட்மிஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். ஆனா அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தந்தையாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் வச்சுக்கோ. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே நேரத்தில் முகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் எச்சரிக்கை தேவை. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா மார்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் முதுகு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு இந்த மாதத்திற்கு நன்றாக இருக்கும். இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை, இப்போதைக்கு ஒரு கிட்டத்தட்ட இந்த வரப்போற ஒரு 11 மாசத்துக்கும் நீங்க இந்த மருத்துவ விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நலம் பயக்கும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் மேன்மை அடையும். தாயாருடைய விஷயத்துல வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. மாதத்தினுடைய ஆரம்ப வாரங்கள் ஆரம்பத்துல ஒரு 2-3 நாள் வந்து கொஞ்சம் ஒரு மைண்டு வந்து ஒரு சரியான விஷயத்துல போகாத மாதிரியும் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஓரிரு நாட்களுக்கு பிறகு மனம் தெளிவடையும். ரொம்ப தெளிவா ஞானத்தோட சில விஷயங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% 75% வெற்றி தரக்கூடிய மாதம். ஆலோசித்து காரியத்தை செய்யுங்கள். நன்றி.